100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் பிருத்திவிராஜுக்கு ஜூலை 31 வரை காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, விவரங்கள். காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜை சிபிசிஐடி போலீசார் 2 நாட்கள் கஸ்டடி விசாரணை முடித்து இன்று கரூர் மாவட்ட விரைவு நீதிமன்றம் நீதிபதி மகேஷ் முன்பு ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி மகேஷ் இம்மாதம் 31ஆம் தேதி வரை பிருத்திவிராஜ் காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். அதாவது கரூர் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி சான்று கொடுத்து பத்திரப்பதிவு செய்த வழக்கில் இவருக்கு உடந்தையாக இருந்தவர் வில்லிவாக்கம் காவல் நிலைய ஆய்வாளராக இருந்த பிருத்திவிராஜ். இவர் அளித்த நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட்டை வைத்துதான் பிரகாஷ் என்பவர் மகள் சோபனா பெயரில் இருந்த 22 ஏக்கர் நிலத்தை MR விஜயபாஸ்கர் அவரது ஆதரவாளர்கள் 4 பேர்கள் மீது பத்திரப்பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதை அடுத்து வெள்ளிவாக்க காவல் நிலைய ஆய்வாளராக இருந்த பிருத்திவிராஜை கடந்த 17ஆம் தேதி சிபிசிஐடி போலீசார் சென்னையில் கைது செய்து கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதையடுத்து கரூரில் ஆஜர்படுத்திய பிறகு 15 நாட்கள் சேலம் மத்திய சிறையில் நீதிமன்ற காவலில் பிருத்திவிராஜ் இருந்து வருகிறார். இதையடுத்து சிபிசிஐடி போலீசார் தனது கஸ்டடிக்காக கடந்த 25ஆம் தேதி எடுத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 4 நாட்கள் கஸ்டடி விசாரணைக்கு அனுமதி கேட்டனர். விசாரித்த நீதிபதி அவர்கள் 2 நாட்கள் மட்டுமே சிபிசிஐடி போலீசாருக்கு கஸ்டடிக்கு அனுமதி அளித்தனர். இந்த நிலையில் 2 நாள் கஸ்டடியை முடித்து தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதையடுத்து 31ஆம் தேதி வரை அவரது நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். கணபதி, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.